அதிர்ச்சி செய்தி. சிம்பன்சிகளின் தோழி உலகப் புகழ் பெற்ற ஜேன் கூடால் மரணமடைந்தார். கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி 91 வயதில் இந்த மகத்தான சுற்றுச்சூழல் போராளியின் மரணம் ஒட்டுமொத்த உலகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குச் சமமான உணர்வுகள் உண்டுன்னு சொன்னப்போ பலரும் நம்பல. ஆனா ஜேன் கூடால்தான் சிம்பன்சி ஆய்வுகள் மூலம் அறிவியலை தலைகீழாக மாற்றி காட்டினார். ஆரம்பத்துல பட்டப்படிப்பு கூட இல்லாத இவர் 1960 தான்சானியா காடுகளில் தனியாளாக சிம்பன்சிகளை ஆய்வு செய்யத் தொடங்கினார். நமக்கு இந்த தீவிரம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா? அந்த ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சிம்பன்சிகளும் கருவிகளை உபயோகிக்குது, சிரிக்குது, அழுகுது, சண்டை போடுது, உறவுகளை பேணுது. மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த உணர்வுகள்னு இருந்த அந்த சிந்தனையை உடைத்தெறிந்தது ஜேனின் பணிதான். அது மட்டும் இல்லாம ஜேன் கூடால் இன்ஸ்டிடியூட் மற்றும் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் மூலமா பல கோடி இளம் தலைமுறையினரை இயற்கை பாதுகாப்பு பக்கம் திருப்பிவிட்டார். கிடைக்காத விருதே இல்லை. ஐநாவின் அமைதி தூதர், இங்கிலாந்தின் டேம் பட்டம், அமெரிக்காவின் உயரிய பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் வரைக்கும் வாங்கி குவித்தவர். மனிதன், விலங்கு, இயற்கை அனைத்தும் ஒரே குடும்பம் என்ற அவரது சிந்தனைதான் இனி நம்மை வழிநடத்தணும். அவர் விட்டுச் சென்ற பாரம்பரியத்தை நாம் மதிப்போம். சென்று வாருங்கள் ஜேன் கூடால்.